கம்பைன்டு ஃபீடிங் பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் இல்லாமல் ப்ளஸ் நான் பம்பும் பண்ணணும். ஏன்னா மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் டிப் ஆகுற மாதிரி இருக்குது, அதுக்காக பம்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், யூ கேன் டூ தட். அது வந்து நம்ம பவர் பம்பிங்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ஃபீடிங் ஈச் சைட் 10 மினிட்ஸ் பண்ணணும். அதுவும் ஏதாவது ஒரு 4 செஷனுக்கு பண்ணால் போதும். மோஸ்ட்லி உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சீக்கிரமே சாப்பிட்ணும். அது எப்படின்னா 4 மணிக்கு பேபி ஃபீட் பண்ணுதுன்னா தண்ணி நிறையா குடிங்க. அது போக ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. ஓகே, ஏதாவது கூழோ இல்லை ப்ரெட்டோ இல்லை ஏதாவது நட்ஸு ரோலோ ஏதோ ஒன்று கொஞ்சம் சாப்பிடணும். அதே மாதிரி லேட் நைட்டும் இடையில ஏதாவது சாப்பிட்ணும், நிறையா தண்ணி குடிக்கணும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பால் பூஸ்ட் ஆகிடும். பேபிக்கு ரொம்ப கேப் விட்டு கொடுக்காம இப்போ கொடுக்கறத விட ஒவ்வொரு ஃபீடிங் செஷனுக்கும் இடையில ஒரு 1/4 மணி நேரம் டைம் இன்னும் முன்னாடியே கொடுங்க.